ஒரு ஊர்ல சகுந்தலா அப்படின்னு ஒரு பெரிய மனுஷி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க சகுந்தலா அம்மா கிட்ட போய் தான் தீர்வு நாடுவாங்க. ஒரு நாள் அவங்களோட பக்கத்து வீட்ல இருந்து ஒரு பெண்மணி வந்து, "சகுந்தலாமா, சகுந்தலாமா வீட்ல தான் இருக்கீங்களா?" அப்படின்னு வீட்டுக்கு வெளியில இருந்து கூப்பிட்டிருக்காங்க. அப்போ சகுந்தலா அம்மா வீட்டை விட்டு வெளியில வந்து, ஆமா ராதா, நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன வீட்டுக்குள்ள வராம வெளியில நின்னே பேசிட்டு இருக்க என்ன? "ஒன்னும் இல்ல, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு வேலை ஆகணும் சகுந்தலாமா." அப்படியா? என்ன ராதா, சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் நிலத்துல விளைஞ்ச எல்லா பயிர்களையும் நாங்கள் வச்சிருந்தோம். அதில் மழை பெஞ்சு அது மொத்தமாக நனைஞ்சு போயிடுச்சு. அதான் உங்ககிட்ட வந்து கேட்டா ஏதாவது ஆலோசனை சொல்லுவீங்கன்னு வந்தேன். அதாம்மா வந்தேன். ஓ, இவ்ளோதானா? எதுக்கு தான் நீ இவ்ளோ தூரம் வந்தியா? ஒன்றும் இல்லை, அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா காய வச்சு அந்த நெல் எல்லாத்தையும் அரிசியாக்கி பக்கத்துல மார்க்கெட்ல போய் வித்துட்டு வர சொல்லு. நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சகுந்தலா அம்மா கிட்ட வரும். ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லாம இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஆனா ஒரு நாள் சகுந்தலா அம்மா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த ஊர்ல இருந்த ராமு அப்படிங்கிற ஆள்கிட்ட இருந்து ராணி அப்படிங்கிற பொண்ணு கடனா கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏமாத்த பார்த்ததால அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல சொல்லி சகுந்தலா அம்மா கிட்ட வராங்க. சகுந்தலாமா, இந்த பொம்பளை என்கிட்ட காசு வாங்கிட்டு இப்ப இல்லைங்கிறா. அட, நான் வாங்கவே இல்லை சகுந்தலாமா, இந்த ஆள் உங்ககிட்ட பொய் சொல்றாரு. அப்படியே நான் வாங்கியிருந்தாலும் அதுக்கு இந்த ஆள்கிட்ட ஆதாரம்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அதென்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? ராமு எப்பயுமே போய் சொல்ல மாட்டாள. அந்த விஷயம் இந்த ஊருக்கே தெரியும்ல. அதான் நானும் சொல்றேன், அது உண்மை அப்படின்னா அதை நிரூபிச்சு காமிக்க சொல்லுங்க பாப்போம். அப்போ சகுந்தலாமா நல்லா யோசிச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ராமு உனக்கு காசு கொடுக்கறப்ப அந்த அம்மன் கோயில் பக்கத்துல வச்சுதானே கொடுத்தான். அப்போ அந்த அம்மன் மேல சத்தியமா சொல்லு, நீ இவன்கிட்ட வாங்கல அப்படின்னு. ஆ, நான் பண்ண மாட்டேன். அது அந்த இடத்துல வெறும் செடிதான் இருந்துச்சு, அங்கெங்க கோயில் இருந்துச்சு. என்ன இந்த ராமு திருப்பி திருப்பி பொய்யா சொல்லிட்டு இருக்கான், அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், சகுந்தலாமா சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்போ நீ ராமு கிட்ட காசு வாங்குறப்ப அங்க செடிதான் இருந்துச்சு, எந்த கோயிலும் இல்ல, அதை தானே இப்ப நீ சொல்ல வர? அப்போ ராமு கிட்ட நீ வாங்கினதானே? அது வந்து சகுந்தலாமா அப்படின்னு என்ன சொல்லன்னு தெரியாம வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆ, பேசுனதெல்லாம் போதும். போயிட்டு 2 நாள்ல பணத்தை திருப்பி கொடுக்கற வழிய பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஊர்ல இருந்த எல்லாரோட பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதிபதியா இருந்தாங்க சகுந்தலாமா.